वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायम् 66 समुद्रतरणे जाम्बवता हनुमत् प्रेरणम् समुद्रத்தை தாண்ட ஜாம்பவான் ஹனுமாரை தூண்டுவது. षष्टितमः सर्गः 66வது सर्गम्. समुद्रतरणे जाम्बवता हनुमत् प्रेरणम् समुद्रத்தை தாண்ட ஜாம்பவான் ஹனுமாரை தூண்டுவது. अनेक शतसाहस्रीं विषण्णां हरिवाहिनीं जाम्बवान् समुदीक्ष्यैवं हनुमन्तमथाब्रवीत्. अथ அப்பொழுது अनेक शतसाहस्रीं अनेक கோடிக்கணக்கான ஹரிவாயினீம் வானர சைன்யம் விஷண்ணாம் துக்கத்துடன் இருப்பதை சமுதீக்ஷ்ய செவ்வையாய் ஆலோசித்து ஜாம்பவந்தர் ஹனுமந்தம் ஹனுமாரை பார்த்து ஏவம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். அப்பொழுது அநேக கோடிக்கணக்கான வானர சைன்யம் துக்கத்துடன் இருப்பதை செவ்வையாய் ஆலோசித்து ஜாம்பவந்தர் ஹனுமாரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விசாரத तूष्णीमेकान्तमाश्रित्य हनुमन् किं न जल्पसे. வானரலோகஸ்ய வானர சமூகத்திற்கு வீரத்தனி வீரரே, சர்வசாஸ்திர விசாரத சமஸ்த சாஸ்திரங்களையும் தெரிந்து அதன்படி நடப்பவரே, அனுமன் ஓய் அனுமாரே, தூஷ்ணி மௌனமாய் ஏகாந்தம் ஏதோ ஒரு தனியிடத்தை ஆசிரித்ய அடைந்து கிம் ந ஜல்பசி ஏன் பேசாமல் இருக்கிறீர். வானர சமூகத்திற்கு தனி வீரரே, சமஸ்த சாஸ்திரங்களையும் தெரிந்து அதன்படி நடப்பவரே, ஓய் அனுமாரே, மௌனமாய் ஏதோ ஒரு தனி இடத்தை அடைந்து ஏன் பேசாமல் இருக்கிறீர். ஹனுமன் ஹரிராஜஸ்ய சுக்ரீவஸ்ய சமோஹ்யசே ராமலக்ஷ்மணயோश्चापि तेजसा च बलेन च. ஹரிராஜஸ்ய வானரவேந்தனாகிய சுக்ரீவஸ்ய च சுக்ரீவருக்கும் தேஜசா च தேஜஸ்ஸினாலும் பலேன च பலத்தாலும் ராம லக்ஷ்மணயோஹோ ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கும் அப்பி கூட ஹனுமன் ஹனுமந்தரே சமஹா சமானமாக அசி நீர் இருக்கிறீர், ஈ சந்தேகமே இல்லை. வானரவேந்தனாகிய சுக்ரீவருக்கும் தேஜஸ்ஸினாலும் பலத்தாலும் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கும் கூட ஹனுமந்தரே சமானமாக நீர் இருக்கிறீர், சந்தேகமே இல்லை. அரிஷ்டநேமின புத்ரோ வைனதேயோ மகாபலः கருத்மானிதி விக்யாத उत्तमः सर्वपक्षिणाम्. அரிஷ்டநேமினः அரிஷ்டநேமியின் புத்திரः புத்திரன், வைனதேயः வினத்தையின் புதல்வர், சர்வ பக்ஷினாம் பக்ஷிகளுக்கு எல்லாம் உத்தமஹா உத்தமர், மகாபலஹ பெருவலிவு உடையவர், கருத்மான் கருடர் இதி என்று விக்யாதஹ விசேஷ பெயர் பெற்றவர். அரிஷ்டநேமியின் புத்திரன், வினத்தையின் புதல்வர், பக்ஷிகளுக்கு எல்லாம் உத்தமர்,
பெருவலி உடையவர் கருடர் என்று விசேஷ பெயர் பெற்றவர். बहुशो हि मया दृष्टः सागरे स महाबलः भुजङ्गानुद्धरन् पक्षे महावेगो महायशाः. महाबलः महाबलवान् महावेगः महावेगमुடையவர் महायशाः பெரும் கீர்த்தி வாய்ந்தவர். பக்ஷி அழகான இறக்கைகளோடு கூடிய சகா அவர். சாகரே சமுத்திரத்தில் புஜங்கான் பெரும் பாம்புகளை உத்தரன் தூக்கி போவராக பகுஷக அநேக தடவைகள் மயாகி என்னாலேயே திருஷ்டக காணப்பட்டிருக்கிறார். மகாபலவான் மகாவேகமுடையவர் பெரும் கீர்த்தி வாய்ந்தவர். அழகான இறக்கைகளோடு கூடிய அவர் சமுத்திரத்தில் பெரும் பாம்புகளை தூக்கி போவராக அநேக தடவைகள் என்னாலேயே காணப்பட்டிருக்கிறார். பக்ஷயோர்யத் பலம் தஸ்யேத் தாவத் புஜ பலம் தவ விக்ரமஷ்சாபி வேகஷ்ச நதே தேனாவஹியதே. தஸ்யே அவருடைய பக்ஷயோஹோ சிறகுகளின் பலம் பலம் யத் எவ்வளவோ தாவத் அவ்வளவு தவ உமது புஜபலம் தோள்வலி அப்பி இதுவும் அன்றி விக்ரமாச்ச ஆண்மையும் வேகாச்ச வேகமும் தே உமக்கு தேன அவரோடு ந அவஹியத்து குறைந்தது அல்ல. அவருடைய சிறகுகளின் பலம் எவ்வளவோ அவ்வளவு உமது தோள்வலி இதுவும் அன்றி ஆண்மையும் வேகமும் உமக்கு அவரோடு குறைந்தது அல்ல. பலம் புத்திஷ்ச தேஜஸ்ச சத்வம் ச ஹரி சத்தமா விசிஷ்டம் சர்வபூதேஷு கிமாத்மானம் ந புத்யசே. ஹரி சத்தம வானரரிற் சிறந்தவனே பலம் பலமும் புத்தி ச புத்தியும் தேஜः ச தேஜசும் சத்வம் ச நற்குணமும் சர்வபூதேஷு உண்டானவற்றில் எல்லாம் விசேஷ்டம் மேலானதாக ஆத்மானம் உம்மை கிம் ந புத்யசே நீர் அறியவில்லையா. வானரரிற் சிறந்தவனே பலமும் புத்தியும் தேஜசும் நற்குணமும் உண்டானவற்றில் எல்லாம் மேலானதாக உம்மை நீர் அறியவில்லையா. ஆசீதப்சரசாம் ஸ்ரேஷ்டா விக்யாதா புஞ்சிகஸ்தலா அஞ்சனேதி பரிக்யாதா பத்னி கேசரேனோ ஹரே. புஞ்சிகஸ்தலா புஞ்சிகஸ்தலை என்பவள் அப்சரசாம் அப்சர பெண்களுள் ஸ்ரேஷ்டா மேன்மையான விக்யாத்தா பிரசித்தமானவளாய் ஆசீத்திருந்தாள். அஞ்சனா அஞ்சனை இத்தி என்று பரிக்யாத்தா இன்னொரு பெயர். கேசரினஹா கேசரி என்ற ஹரி வானரர்க்கு பத்னி பத்னி. புஞ்சிகஸ்தலை என்பவள் அப்சரா பெண்களுள் மேன்மையான பிரசித்தமானவளாயிருந்தாள். அஞ்சனை என்று இன்னொரு பெயர். கேசரி என்ற வானரர்க்கு பத்தினி. விக்யாத த்ரிஷு லோகேஷு ரூபேணா பிரதிமா புவி அபேஷாபாத் அபூத்தாத் வானரி காம ரூபிணி. தாத்த ஓ அப்பனே த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களிலும் விக்யாத்தா புகழ் பெற்றவளாய் அபேஷாபாத் ஒரு சாபத்தினால் புவி பூவுலகில் ரூபேண அழகில் அப்பிரதிமா
ஒப்பு உவமை இல்லாதவளாய் காமரூபிணி இஷ்டமான வடிவு எடுக்க வல்ல வானரி வானரப் பெண்ணாய் அபூத் பிறந்தாள். ஓ அப்பனே, 3 உலகங்களிலும் புகழ் பெற்றவளாய் ஒரு சாபத்தினால் பூவுலகில் அழகில் ஒப்பு உவமை இல்லாதவளாய் இஷ்டமான வடிவு எடுக்கவல்ல வானர பெண்ணாய் பிறந்தாள். துஹிதா வானரேந்திரஸ்ய குஞ்சரஸ்ய மகாத்மனः கப்பித்வே சாரு சர்வாங்கி கதாச்சித் காமரூபிணி மானுஷம் விக்கிரகம் கிருத்வா ரூபயௌவனசாலினி விசித்திரமால்யாபரணா மகார்ஹ க்ஷௌமவாசினி அச்சரத் பர்வதஸ்யாக்ரே ப்ராவ்ருடம் புதசன்னிபே. மகாத்மனः மகாத்மாவான வானரேந்திரஸ்ய வானர சிரேஷ்டரான குஞ்சரஸ்ய குஞ்சரருடைய துஹிதா பெண் கபித்வே வானர ஜன்மத்திலும் காமரூபிணி இஷ்டமான உருவம் எடுக்க வல்லவள் சாரு சர்வாங்கி குற்றமற்ற அழகு வாய்ந்த அங்கத்தினள் கதாச்சித் ஒரு நாள் மானுஷம் மனித விக்கிரகம் வடிவத்தை கிருத்வா எடுத்துக்கொண்டு விசித்திர மால்யாபரணா அழகிய மாலை ஆபரணம் அணிந்து மகார்ஹ க்ஷௌமவாசினி விலை உயர்ந்த பட்டு உடுத்தி ரூப யௌவனசாலினி வடிவழகையும் வயது அழகையும் ஒருங்கே பெற்று பிராவ்ரூடம்புத சந்நிபே மழைக்காலத்து மேகம் போலிருக்கிற பர்வதஸ்ய அக்ரே பர்வத சிகரத்தில் அச்சரத் உலாவினாள். மகாத்மாவான வானர சிரேஷ்டரான குஞ்சரருடைய பெண் வானர ஜன்மத்திலும் இஷ்டமான உருவம் எடுக்க வல்லவள் குற்றமற்ற அழகு வாய்ந்த அங்கத்தினள் ஒரு நாள் மனித வடிவத்தை எடுத்துக்கொண்டு அழகிய மாலை ஆபரணம் அணிந்து விலை உயர்ந்த பட்டு உடுத்தி வடிவழகையும் வயதழகையும் ஒருங்கே பெற்று மழைக்காலத்து மேகம் போலிருக்கிற பர்வத சிகரத்தில் உலாவினாள். தஸ்யா வஸ்திரம் விஷாலாக்ஷ்யாः பீத்தரக்ததசம் சுபம் ஸ்திதாய பர்வதஸ்யாக்ரே மாருதோபாஹரச்சனைः. பர்வதஸ்ய மலையின் அக்ரே சிகரத்தில் ஸ்திதாயாः உலாவும் தஸ்யாः அந்த விஷாலாக்ஷ்யாः தடங்கண்ணாளின் பீத்தரக்ததசம் மஞ்சள் நிற கரையுடைய சுபம் துலக்கமான வஸ்திரத்தை மாருதः வாயுஷனைஹி தெரியாமல் அபாஹரத் அவிழ்ந்து வீழச் செய்தார். மலையின் சிகரத்தில் உலாவும் அந்த தடங்கண்ணாளின் மஞ்சள் நிற கரையுடைய துலக்கமான வஸ்திரத்தை வாயு தெரியாமல் அவிழ்ந்து வீழச் செய்தார். ச ததர்ஷ ததஸ்தஸ்யா விருத்தா ஊரோசு சம்ஹதா ஸ்தனௌ ச பீனௌ சகிதோ சுஜாதம் சாரு சானனம். ததஹ அத்தருணத்தில் தஸ்யாக அவளுடைய விருத்தோ திரண்ட ஊரு துடைகளையும் பீனோ பருத்து சுசம்ஹதோ அழகாய் நெருங்கி சகிதோ சேர்ந்திருக்கின்ற ஸ்தனௌச்ச ஸ்தனங்களையும் சாரு கண்ணை கவரும் சுஜாத்தம் ஒச்சமற்ற அழகு வாய்ந்த ஆனனம் ச முகத்தையும் சாவர் ததர்ஷ பார்த்தார்.
அத்தருணத்தில் அவளுடைய திரண்ட துடைகளையும் பருத்து அழகாய் நெருங்கி சேர்ந்திருக்கின்ற ஸ்தனங்களையும் கண்ணைக் கவரும் ஓச்சமற்ற அழகு வாய்ந்த முகத்தையும் அவர் பார்த்தார். தாம் விஷாலாயத ஸ்ரோணீம் தனோமத்யாம் யசஸ்வினீம் दृष्ट्वैव शुभ सर्वाङ्गीं पवनः काममोहितः. விஷாலாயத்த ஸ்ரோணீம் அகன்று நீண்ட நிதம்பங்களை உடையவளும் தனோ மத்தியாம் மெல்லிய இடையை உடையவளும் யசஸ்வினீம் உத்கிருஷ்டமான சுப சர்வாங்கீம் எல்லா அங்கங்களும் ஒச்சமற்ற அழகு வாய்ந்தவளுமான தாம் அவளை திருஷ்டுவா ஏவ கண்ட மாத்திரத்தில் பவனகா வாயு காம மோகிதக காமமுற்று மதிமயங்கினார். அகன்று நீண்ட நிதம்பங்களை உடையவளும் மெல்லிய இடையை உடையவளும் உத்கிருஷ்டமான எல்லா அங்கங்களும் ஒச்சமற்ற அழகு வாய்ந்தவளுமான அவளை கண்ட மாத்திரத்தில் வாயு காமமுற்று மதிமயங்கினார். ச தாம் புஜாभ्याम् पीनाभ्याम् पर्यश्वजत मारुतः मन्मथाविष्ट सर्वाङ्गो गतात्मा तामनिन्दिताम्. सः அந்த மாருதः வாயு மன்மதாவிஷ்ட சர்வாங்கா தேகம் முழுதும் மன்மதனால் பீடிக்கப்பட்டவராய் கதாத்மா அறிவு இழந்தவராய் தாம் அந்த அனிந்திதாம் பாப்பரகித்தையான தாம் அவளை பீனாபியாம் நீண்ட புஜாபியாம் இரு கைகளாலும் பரியஸ்வஜத் அணைத்து கட்டிக்கொண்டார். அந்த வாயு தேகம் முழுதும் மன்மதனால் பீடிக்கப்பட்டவராய் அறிவு இழந்தவராய் அந்த பாப்பரகித்தையான அவளை நீண்ட இரு கைகளாலும் அணைத்து கட்டிக்கொண்டார். சாது தத்ரைவ சம்பிராந்தா சுவ்ருத்தா வாக்கியமப்ரவீத் ஏகபத்னி விரதமிதம் கோ நாசயித்துமிச்சதி. சுவ்ருத்தா நல்லொழுக்கமுடைய சா அவள் தத்ரயேவ தக்ஷணமே சம்பிராந்தா திகைத்தவளாய் ஏகபத்னி விரதம் ஒருவருக்கே பத்தினியாயிருக்கும் கற்பு நிலைமையை நாசயித்தும் கெடுக்க கஹயவன் இச்சதி நினைக்கிறான் என்ற இதம் இந்த வாக்கியம் சொல்லை தோ எந்த ஸ்திதியில் அப்ரவீத் சொன்னாள். நல்லொழுக்கமுடைய அவள் தக்ஷணமே திகைத்தவளாய் ஒருவருக்கே பத்தினியாயிருக்கும் கற்பு நிலைமையை கெடுக்க எவன் நினைக்கிறான் என்ற இந்த சொல்லை இந்த ஸ்திதியில் சொன்னாள். அஞ்சனாயா வச்ச ஸ்ருத்வா மருத பிரத்யபாஷத ந த்வாம் ஹிம்சாமி சுஷ்ரோணே மா பூத்தே சுபாகே பயம். அஞ்சனாயாக அஞ்சனையின் வச்சக வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு மாருதா வாயு பிரத்யபாஷத பதில் சொன்னார். சுஷ்ரோணி அழகான இடையினளே, துவாம் உன்னை ந ஹிம்சாமி நான் கெடுக்கவில்லை. சுபகே தெய்வ அனுகிரகம் உள்ளவளே, தே உனக்கு பயம் ஹானி மாபூத் இல்லை. அஞ்சனையின் வார்த்தையை கேட்டு வாயு பதில் சொன்னார். அழகான இடையினளே, உன்னை நான் கெடுக்கவில்லை. தெய்வ அனுகிரகம் உள்ளவளே, உனக்கு ஹானி இல்லை. மனசாஸ்மி கதோ யத்வாம் பரிஷ்வஜ்ய யசஸ்வினீம்
वीर्यवान् बुद्धिसम्पन्नः पुत्रस्तव भविष्यति यशस्विनिயான त्वाम् उन्னை परिष्वज्य கட்டித் தழுவி மனசா தர்ம விசாரணை உடனேயே கதஹ அஸ்மி நான் வியாபித்தேன் யத் ஆகையால் வீரியவானான புத்தி சம்பன்னனான புத்திரஹ ஓர் புத்திரன் தவ உனக்கு பவிஷ்யதி பிறப்பான் யசஸ்வினியான உன்னை கட்டித் தழுவி தர்ம விசாரணையுடனேயே நான் வியாபித்தேன் ஆகையால் வீரியவானான புத்தி சம்பன்னனான ஓர் புத்திரன் உனக்கு பிறப்பான் மகாசத்வோ மகாதேஜா மகாபல பராக்கிரமः லங்கனே ப்ளவனே சைவ பவிஷ்யதி ஹே மத்சமः மகாசத்வः மிக்க நற்குணமுடையவன் மகாதேஜா மிகு தேஜஸ்வே மகாபல பராக்கிரமः மிகு பல பராக்கிரமம் உள்ளவன் ஏவ இது மாத்திரமல்லாமல் ப்ளவனே கிளம்புவதிலும் லங்கனே பாய்ந்து தாண்டுவதிலும் மத்சமக எனக்கு சமானனாக பவிஷ்யத்தி இருப்பான் ஹி சந்தேகமே இல்லை மிக்க நற்குணமுடையவன் மிகு தேஜஸ்வி மிகு பல பராக்கிரமம் உள்ளவன் இது மாத்திரமல்லாமல் கிளம்புவதிலும் பாய்ந்து தாண்டுவதிலும் எனக்கு சமானனாக இருப்பான் சந்தேகமே இல்லை ஏவ முக்தா ததஸ்துஷ்டா ஜனனி தே மகாகப்பே குஹாயாம் த்வாம் மகாபாஹோ பிரஜக்ஞே ப்ளவகர்ஷபம் மகாபாஹோ மகாபாகுவே மகாகப்பே வானரர்களில் சிறந்தோனே தே உனது ஜனனி தாயேவம் இவ்வண்ணம் உக்தா சொல்லப்பட்டவளாய் ததகாதனால் துஷ்டா மனத்திருப்தி கொண்டாள் ப்ளவகர்ஷபம் வானர சிரேஷ்டரான துவாம் உம்மை குஹாயாம் மலை குகையிலேயே பிரஜக்ஞே பெற்றாள் மகாபாகுவே வானரர்களில் சிறந்தோனே உமது தாய் இவ்வண்ணம் சொல்லப்பட்டவளாய் அதனால் மனத்திருப்தி கொண்டாள் வானர சிரேஷ்டரான உம்மை மலை குகையிலேயே பெற்றாள் அபியுத்திதம் ததசூர்யம் பாலோ திருஷ்ட்வா மகாவனே ஃபலம் சேத்தே ஜிக்ருக்ஷுஸ்த்வம் उत्प्लोत्याभ्युद्गतो देवं மகாவனே பெரும் காட்டில் பாலஹ சிறு குழந்தையான துவம் நீர் ததஹ அப்பொழுது அபியுத்திதம் உதயமான சூரியனை திருஷ்டுவா பார்த்து ஃபலம் இதி பழம் என்று ஜிக்ருக்ஷுஹு கிரகிக்க விரும்பியவராய் உத்ப்ளோத்திய உயர விழும்பி திவம் ச ஆகாயத்தையே அபியுத்கதா நோக்கி போனீர் பெரும் காட்டில் சிறு குழந்தையான நீர் அப்பொழுது உதயமான சூரியனை பார்த்து பழம் என்று கிரகிக்க விரும்பியவராய் உயர விழும்பி ஆகாயத்தையே நோக்கி போனீர் शतानि त्रीणि गत्वाथ योजनाना महाकपे तेजस तस्य निर्धूतो न विषादं ततो गतः महाकपे वानर श्रेष्ठने யோஜனானாம் யோஜனைகளின் த்ரீணி மூன்று சதானி நூன்றுகள் கத்வா சென்று தஸ்ய அவருடைய தேஜசா காந்தியினால் நிர்தூதா பற்றப்பட்டும் ததாத் அப்பொழுதும் கூட விஷாதம் இளைப்பை
ந கதः அடையவில்லை. வானர சிரேஷ்டனே, யோஜனைகளின் 300 சென்று அவருடைய காந்தியினால் பற்றப்பட்டும் அப்பொழுதும் கூட இளைப்பை அடையவில்லை. தாவத் ஆபத்தஸ்தூர்ணம் அந்தரிக்ஷம் மகாகபே क्षिप्तमिन्द्रेण ते वज्रं क्रोधाविष्टेन धीमता. மகாகபே பெருவாணரரே, அந்தரிக்ஷம் ஆகாயத்திற்கு தூர்ணம் வேகமாய் ஆபததா ஸ்தாவத் பரந்தோடி வரவும் தே உமது பேரில் குரோதாவிஷ்டேன கோபம் கொண்ட தீமதா விஷயம் தெரிந்த இந்திரேன இந்திரனால் வஜ்ரம் வஜ்ராயுதம் க்ஷிப்தம் எரியப்பட்டது. பெருவாணரரே, ஆகாயத்திற்கு வேகமாய் பரந்தோடி வரவும் உமது பேரில் கோபம் கொண்ட விஷயம் தெரிந்த இந்திரனால் வஜ்ராயுதம் எரியப்பட்டது. ததா சைலாக்ரசிகரே வாமோஹனுரபஜ்யத. ததா அப்பொழுது சைலாக்ரசிகரே மலையின் உச்சியில் வாமஹா இடது ஹனுஹு கண்ணம் அபியஜத காயப்படுத்தப்பட்டது. அப்பொழுது மலையின் உச்சியில் இடது கண்ணம் காயப்படுத்தப்பட்டது. ததோ நாமதேயம் தோ ஹனுமானிதி கீர்த்தியதே. ததஹி அதிலிருந்துதான் தே உமது நாமதேயம் பெயர் ஹனுமானிதி மேன்மையான கண்ணம் உடையவர் என்று கீர்த்தியதே சொல்லப்படுகிறது. அதிலிருந்துதான் உமது பெயர் மேன்மையான கண்ணம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. ததஸ்த்வாம் நிஹதம் திருஷ்ட்வா வாயுர்கந்தவः ஸ்வயம் த்ரைலோக்யே ப்ருஷ சங்க்ருத்தோ ந வவௌ வை பிரபஞ்சனः. கந்தவः வாசனை அளிப்பவரான பிரபஞ்சனः பெரும் காற்றாயடிக்கக்கூடிய வாயுஹு வாயு த்வாம் உம்மை நிகத்தமடிபட்டவராய் ஸ்வயம் தானே திருஷ்டுவா கண்டு ததாதினால் புருஷ சங்க்ருத்தः மிகு கோபம் கொண்டவராய் திரைலோக்கியே மூவுலகத்திலும் ந வவௌ வை வீசாது இருந்துவிட்டார். வாசனை அளிப்பவரான பெரும் காற்றாய் அடிக்கக்கூடிய வாயு உம்மை அடிபட்டவராய் தானே கண்டு அதனால் மிகு கோபம் கொண்டவராய் மூவுலகத்திலும் வீசாது இருந்துவிட்டார். சம்பிராந்தாஷ்ச சுரா சர்வே த்ரைலோக்யே க்ஷோபிதே சதே பிரசாதயந்தி சங்க்ருத்தம் மாருதம் புவனேஸ்வராः. த்ரைலோக்யே மூவுலகமும் க்ஷோபித்தே சதி தத்தளித்தவரையில் சர்வே எல்லா புவனேஸ்வராக திக்பாலகர்களும் சுராச்ச தேவர்களும் சம்பிராந்தாக திகிலடைந்தவர்களாய் சங்க்ருத்தம் மிக கோபத்துடன் இருந்து மாருதம் வாயுவை பிரசாதயந்தி சாந்தப்படுத்தினார்கள். மூவுலகமும் தத்தளித்தவரையில் எல்லா திக்பாலகர்களும் தேவர்களும் திகில் அடைந்தவர்களாய் மிக கோபத்துடன் இருந்த வாயுவை சாந்தப்படுத்தினார்கள். பிரசாதித்தே ச பவனே பிரம்மா துப்யம் வரம் ததாவ் அசஸ்திரவத்யதாம் தாத்த சமரே சத்யவிக்ரமா. சத்யவிக்ரம சத்தியமான பராக்கிரமமுள்ளவரே, தாத்த ஓ அப்பனே பவனே வாயு பிரசாதித்தே சாந்தம் அடைந்த போது
பிரம்மா பிரம்மா துப்யம் உமக்கு சமரே யுத்தத்தில் அசஸ்திரவத்யதாம் ச எந்த ஆயுதத்தாலும் மரணம் இல்லாமையை வரமாக ததாவ் தந்தார். சத்தியமான பராக்கிரமம் உள்ளவரே, ஓ அப்பனே, வாயு சாந்தமடைந்த போது பிரம்மா உமக்கு யுத்தத்தில் எந்த ஆயுதத்தாலும் மரணமில்லாமையை வரமாக தந்தார். வஜ்ரஸ்ய ச நிபாத்தேன விருஜம் த்வாம் சமீக்ஷ்ய ச சஹஸ்ரநேத்ர பீதாத்மா ததாவ் தே வரமுத்தமம். ஸ்வச்சந்தத்தஸ்ச மரணம் தே பூயாதிதி வை பிரபோ. வஜ்ரஸ்ய வஜ்ராயுதத்தினுடைய நிபாத்தேன செடியினாலும் விருஜம் செயல் மாறாத துவாம் உம்மை சஹஸ்ரநேத்ரஹ ச இந்திரனும் சமீக்ஷிய உற்று நோக்கி பிரீதாத்மா உள்ளம் கழித்தவனாய் பிரபோ வல்லவரே, தே மரணம் உனக்கு மரணம், தே உனது ஸ்வச்சந்ததஹ ச இஷ்டப்படியே பூயாத் உண்டாக கடவது இதி என்ற உத்தமம் உத்தமமான வரத்தை ததாவ் கொடுத்தார். வஜ்ராயுதத்தினுடைய அடியினாலும் செயல் மாறாத உம்மை இந்திரனும் உற்று நோக்கி உள்ளம் கழித்தவனாய் வல்லவரே, உனக்கு மரணம் உனது இஷ்டப்படியே உண்டாக கடவது என்ற உத்தமமான வரத்தை கொடுத்தார். சத்வம் கேசரேன புத்ரஹ க்ஷேத்ரஜோ பீம விக்ரமஹ மாருதஸ்ய உரசபுத்ரஸ்தேஜசா சாபி தத்சமஹ. பீம விக்ரமஹ அதிசய பராக்கிரமத்தையுடைய சஹத்வம் அந்த நீர் கேசரினஹ கேசரியின் க்ஷேத்ரஜஹ பத்தினியிடத்தில் பிறந்த புத்திரஹா பிள்ளை மாருதஸ்ய வாயுவுக்கு ஔரசஹ ஔரச புத்திரஹா புத்திரன் தேஜசா ச தேஜஸ்ஸாலும் தத்சமஹாபி அவரையே ஒத்தவர். அதிசய பராக்கிரமத்தை உடைய அந்த நீர் கேசரியின் பத்தினியிடத்தில் பிறந்த பிள்ளை வாயுவுக்கு ஔரச புத்திரன் தேஜஸ்ஸாலும் அவரையே ஒத்தவர். வயமத்யே கத பிராணா பவான் அஸ்த்ராத்து சாம்பிரதம் தாக்ஷ்ய விக்ரம சம்பன்னஹ பக்ஷிராஜ இவாபரஹ. அத்யே இப்பொழுது வயம் நாங்கள் கத பிராணாக உயிர் போயிருக்கின்றோம், பவான் நீர் அபரஹா வேறொரு பக்ஷிராஜகா புள்ளரசு இவ போன்றவர் தாக்ஷ்ய விக்ரம சம்பன்னஹா சாமர்த்தியமும் பலமும் நிறைந்தவர் நக எங்களை சாம்பிரதம் இப்பொழுது திராத்து காப்பாற்றும். இப்பொழுது நாங்கள் உயிர் போய் இருக்கின்றோம், நீர் வேறொரு புள்ளரசு போன்றவர் சாமர்த்தியமும் பலமும் நிறைந்தவர், எங்களை இப்பொழுது காப்பாற்றும். திரிவிக்ரமே மயா தாத சஷைலவன கானனா த்ரிசப்த கிருத்வ பிருத்திவி பரிக்ராந்தா பிரதக்ஷிணம். தாத்த அப்பனே, திரிவிக்ரமே திரிவிக்ரம அவதாரத்தில் மயா என்னால் சைலவன காணனா மலை சோலை காடு இவைகளோடு கூடிய பிருத்திவி பூமி த்ரிசப்த கிருத்வஹா 21 தரம் பிரதக்ஷிணம் பிரதக்ஷிணமாக பரிக்ராந்தா சுற்றி நடந்து வரப்பட்டது. அப்பனே, திரிவிக்ரம அவதாரத்தில் என்னால் மலை சோலை காடு இவைகளோடு கூடிய பூமி
21 தரம் பிரதட்சிணமாக சுற்றி நடந்து வரப்பட்டது. ததா சௌஷதயோஸ்மாபிஹ சஞ்சிதா தேவசாசனாத் நிஷ்பன்னம் அம்ருதம் யாபேஸ்ததாசீன்னா மகத்பலம். ததா அப்பொழுது அஸ்மாபிஹி ச நம்மாலேயே ஓஷதயः ஓஷதிகளும் தேவசாசனா தேவர்களின் கட்டளையினால் சஞ்சிதாக சேகரிக்கப்பட்டன. யாபிஹி எந்த அவற்றினின்று அம்ருத்தம் மரணமில்லாமை நிஷ்பன்னம் கிடைத்தது. ததா அத்தருணம் நகா நமக்கு மகத்பலம் மிகுந்த பலம் ஆசீத்திருந்தது. அப்பொழுது நம்மாலேயே ஓஷதிகளும் தேவர்களின் கட்டளையினால் சேகரிக்கப்பட்டன. எந்த அவற்றினின்று மரணமில்லாமை கிடைத்தது. அத்தருணம் நமக்கு மிகுந்த பலம் இருந்தது. ச இதானீம் அகம் விருத்தः பரீன பராக்கிரமः சாம்பிரதம் காலமஸ்மாக்கம் பவான் சர்வ குணான்விதः. சஹ அகம் அந்த நான் இதானீம் இப்பொழுது விருத்தः கிழவன் பரீன பராக்கிரமः வீரியமிழந்தவன் சாம்பிரதம் காலம் தற்காலம் பவான் நீர்தான் அஸ்மாக்கம் எங்களுக்குள் சர்வ குணான்விதः சர்வ குண சம்பன்னர். அந்த நான் இப்பொழுது கிழவன் வீரியமிழந்தவன் தற்காலம் நீர்தான் எங்களுக்குள் சர்வ குண சம்பன்னர். தத்விஜృంభஸ்வ விக்ராந்தः ப்ளவதாமுத்தமோஹ்யசி த்வத்வீர்யம் த்ரஷ்டு காமேயம் சர்வவானரவாஹினி. ப்ளவதாம் வானரர்களுக்குள் உத்தமக முதல் விக்ராந்தக சூரராய் அசி இருக்கிறீர். இயம் இந்த சர்வ வானர வாகினி வானர சைன்யம் எல்லாம் த்வத்வீரியம் ஹி உமது வீரத்தையே திரஷ்டு காமா காண விரும்புகிறது. தத் ஆதலால் விஜృంభஸ்வ கிளம்பம். வானரர்களுக்குள் முதல் சூரராயிருக்கிறீர். இந்த வானர சைன்யம் எல்லாம் உமது வீரத்தையே காண விரும்புகிறது. ஆதலால் கிளம்பும். உத்திஷ்ட ஹரி ஷார்தூல லங்கயஸ்வ மகார்ணவம் பராஹி சர்வபூதானாம் ஹனுமன்யகதிஸ்தவ. ஹனுமன் அனுமாரே தவ உம்முடைய கதி கமனசக்தியே சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் பராமேலானது. யா எதுவோ அது. ஹரிஷார்தூல வானர வீரரே உத்திஷ்ட உயர எழும்பம். மகார்ணவம் கடலை லங்கயஸ்வ தாண்டும். ஹனுமாரே உம்முடைய கமனசக்தியே எல்லா பிராணிகளுக்கும் மேலானது. எதுவோ அது. வானர வீரரே உயர எழும்பும் கடலை தாண்டும். விஷண்ணா ஹரய சர்வே ஹனுமன் கிமுபேக்ஷசே விக்ரமஸ்வ மகாவேகோ யதா விஷ்ணுஸ்திரிவிக்ரமः. ஹனுமன் ஹனுமாரே கிம் உபேக்ஷசே ஏன் உபேக்ஷையாயிருக்கின்றீர். சர்வே எல்லா ஹரையக வானரர்களும் விஷண்ணாக திடம் இழந்தவர்களாயிருக்கிறார்கள். மகாவேகா மகாசத்வமுள்ள விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு பகவான் திரிவிக்ரமகா மூவடி வைத்தது. யதா எப்படியோ அப்படியே விக்ரமஸ்வ நீரும் செய்யும். ஹனுமாரே ஏன் உபேக்ஷையாயிருக்கின்றீர். எல்லா வானரர்களும் திடம் இழந்தவர்களாயிருக்கிறார்கள். மகாசத்வமுள்ள ஸ்ரீ விஷ்ணு பகவான்
மூவடி வைத்தது எப்படியோ அப்படியே நீரும் செய்யும். ततस्तु वै जाम्बवता प्रचोदितः प्रतीतवेगपवनात्मजः कपिः प्रहर्षयंस्तां हरिवीरवाहिनीं चकाररूपं महदात्मनस्तदा। ततः अङ्गे जाम्बवता जाम्बवन्तराल् प्रचोदितः प्रार्तिकपट्टवराण पवनात्मजः वायुकुमारराण कपिये वानरர் பிரத்தீத்த வேகः பிரசித்தமான வேகத்தை உடையவராய் தாமந்த ஹரி வீர வாயினி வானர வீர சைன்யத்தை பிரஹர்ஷயன் சந்தோஷப்படுத்திக் கொண்டு ஆத்மனக தனது ரூபத்தை ததாத்து அப்பொழுதே மகத் மிக பெரிதாக சக்காரவை செய்தார். அங்கே ஜாம்பவந்தரால் பிரார்த்திக்கப்பட்டவரான வாயு குமாரரான வானரர் பிரசித்தமான வேகத்தை உடையவராய் அந்த வானர வீர சைன்யத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டு தனது ரூபத்தை அப்பொழுதே மிக பெரிதாக செய்தார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 66तमः सर्गः।